எங்கள்கிட்ட ஒரு நியூமரிக் அரே இருக்கு. சோ இந்த அரேல இருக்கிற இலக்கங்களை பார்த்தோம்னு சொன்னா இந்த அரே ஒரு அன்சார்ட்டட் அரே. அதாவது இந்த அரேல இருக்கிற இலக்கங்கள் வந்து வரிசைப்படுத்தப்பட்டு இல்ல. அதாவது ஏறு வரிசையிலையும் இல்ல, இறங்கு வரிசையிலையும் இல்ல. ரைட். சோ இப்படி இருக்கிற இந்த அரேல இருக்கிற இலக்கங்கள்ல 3 பெரிய இலக்கங்கள் 3 லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் நாங்க ஃபைண்ட் பண்ணணும். சோ அப்படி ஃபைண்ட் பண்ற அந்த 3 பெரிய இலக்கங்களையுமே வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஏறு வரிசையில ஒரு அரேக்குள்ள போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷனை வந்து நாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த சொல்யூஷனுக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதுதான் வந்து எங்களுக்கு தரப்பட்ட அந்த அன்சார்ட்டட் நியூமரிக் அரே என்று வச்சுக்கொள்ளுவோம். சோ இந்த அரேல இருக்கிற மிகப்பெரிய 3 இலக்கங்களை தான் நாங்க ஃபைண்ட் பண்ண போறோம். சோ இந்த அரேலேயே மிகப்பெரிய இலக்கம் எது? இந்த 541. 541க்கு அடுத்த மிகப்பெரிய இலக்கம் 141. அடுத்த பெரிய இலக்கம் இந்த 18. சோ 3 இலக்கங்களை நாங்க ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த 3 இலக்கங்களையுமே வந்து நாங்க ஏறு வரிசையில போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். சோ அதுக்குள்ள சின்னன் வந்து 18, அடுத்தது 141, அடுத்தது வந்து 541. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு அரேக்குள்ள போட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டோம்னு சொன்னா ஓகே. ரைட். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஐடியா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தரப்பட்ட அந்த இன்புட் அன்சார்ட்டட் நியூமரிக் அரேல இருக்கிற 3 பெரிய இலக்கங்களை ஃபைண்ட் பண்ணி ஒரு அரேக்குள்ள நாங்க ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ நாங்க ரிட்டர்ன் பண்ண போறது ஒரு அரே. ஓகே. ஸோ நான் அந்த ரிசல்ட் என்று சொல்லி வைக்கிறேன். அந்த ரிசல்ட் என்றது என்ன? ஒரு அரே. இந்த அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது? 3 எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது. ரைட். இந்த 3மே வந்து ஒரு நம்பர்ஸ். ஓகே. ஸோ நான் இந்த 3 எலிமெண்ட்ஸ் இண்டெக்ஸையும் மார்க் பண்றேன். இது 0, இது 1, இது 2. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இந்த 3 இலக்கம் A, B, C ன்னு சொல்லி வச்சுன்னு சொன்னா இந்த 3 இலக்கமே என்ன ஆர்டர்ல இருக்குது? அசெண்டிங் ஆர்டர்ல இருக்குது. ஸோ ஏயை விட B பெரிதல்லது ஈக்குவல், B விட C பெரிதல்லது ஈக்குவல். இந்த கண்டிஷன்ல தான் இந்த ரிசல்ட் அரேல இருக்கிற 3 இலக்கங்களுமே இருக்க போகுது. ஸோ இனிஷியலா நாங்க ரிசல்ட் சொல்லி ஒரு அரேயை கிரியேட் பண்ண போறோம். அந்த அரேக்குள்ள 3 எம்டி எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அரேயை நாங்க கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ எங்களுக்கு தரப்பட்ட அந்த இன்புட் அரேல இருக்கிற ஒவ்வொரு இலக்கங்களா நாங்க ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ முதலாவது ஐட்ரேஷன்ல வர போற நம்பர் எது? 141. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். எங்களுடைய ரிசல்ட் அரேல 2வது இண்டெக்ஸ்ல ஏதாவது எலிமெண்ட் இருக்காண்டு. ஏன் நாங்க 2வது இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா இந்த ரிசல்ட் அரேக்குள்ளேயே மிகப்பெரிய இலக்கம் எது என்ன இண்டெக்ஸ்ல இருக்க போகுது? 2வது இண்டெக்ஸ்ல இருக்க போகுது. அதே நேரம் ரிசல்ட் அரேல 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கம் தான் எங்களுக்கு தரப்பட்ட அந்த இன்புட் அரேலையுமே வந்து மிகப்பெரிய இலக்கம். ஓகே. ஏன் நாங்க 3 பெரிய இலக்கம் தான் ஃபைண்ட் பண்றோம். அந்த 3 பெரிய இலக்கத்திலையுமே 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கம் தான் மிகப்பெரிய இலக்கம். ஸோ நாங்க 2வது இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ நாங்க செக் பண்ணுவோம் அங்க 2வது இண்டெக்ஸ்ல ஏதாவது எலிமெண்ட் இருக்காண்டு. இப்போதைக்கு ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ கண்ணை மூடிக்கொண்டு 141 2வது இண்டெக்ஸ்ல நாங்க ஓகே. இனி நாங்க அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். அடுத்த ஐட்ரேஷன்ல வர நம்பர் எது? 1. ஸோ நாங்க திருப்பியும் 2வது இண்டெக்ஸ்ல இருந்து செக் பண்ணுவோம். 2வது இண்டெக்ஸ்ல ஏதாவது நம்பர் இருக்கா? ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது 141. நாங்க கொண்டு வந்த நம்பர் இது 1. 1 விட 141 பெருசு. ஸோ 2வது இண்டெக்ஸ்ல இப்போதைக்கு 1 141 கேட்டா நாங்க 141 தான் இருக்கும். ஸோ நாங்க 2வது இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டோம். இனி நாங்க அடுத்த இண்டெக்ஸ்ல இருக்கோம். இப்போதைக்கு 2வது இண்டெக்ஸ் பிரச்சனை முடிஞ்சது. ஸோ நாங்க முதலாவது இண்டெக்ஸ்க்கு வருவோம். ஸோ முதலாவது இண்டெக்ஸ்ல ஏதாவது எலிமெண்ட் இருக்கா? இல்ல. ஸோ கண்ணை மூடிக்கொண்டு இந்த 1 நம்பரை முதலாவது இண்டெக்ஸ்ல ஓகே. இனி நாங்க அடுத்த ஐட்ரேஷனுக்கு வருவோம். அடுத்த ஐட்ரேஷன்ல வர நம்பர் எது? 17. ஸோ நாங்க திருப்பி செக் பண்ணுவோம். 2வது இண்டெக்ஸ்ல நம்பர் இருக்கா? இருக்கு. அது என்ன? 141. 17 நாங்க கொண்டு வந்தது. 17 விட 141 பெருசு. ஸோ நாங்க 2வது இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டோம். இனி நாங்க முதலாவது இண்டெக்ஸுக்கு வருவோம். முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பர் எது? 1. நாங்க கொண்டு வந்தது 17. 1 விட 17 பெருசு. ஸோ இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பரை விட நாங்க கொண்டு வந்த நம்பர் பெருசுன்றபடியா நாங்க முதலாவது இண்டெக்ஸுக்கு கொண்டு வந்த நம்பரை போட போறோம். அப்படி கொண்டு வந்த நம்பரை போடணும்னா இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பரை தூக்கி 0 இண்டெக்ஸுக்கு போடுவோம். இதுல 0 இண்டெக்ஸ்ல நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாமலே
நாங்க முதலாவது இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ண போறோம், முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பரை சேஞ்ச் பண்ண போறோம்னு சொன்னா முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பரை தூக்கி 0 இண்டெக்ஸுக்கு போடலாம். ஏ உதாரணத்துக்கு இதுல எக்ஸ் என்று சொல்லி ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னா இந்த எக்ஸ் என்ற நம்பர் அங்க முதலாவது இண்டெக்ஸ்ல இப்போ இருக்கிற அந்த ஒன்றெண்ட நம்பரை விட சின்ன அல்லது ஈக்குவல், ரைட்? மேக்சிமம் இந்த எக்ஸுக்கான வேல்யூ ஒன்றா தான் இருக்கு. மினிமம் ஒன்றை விட குறைஞ்சு என்ன ஒரு வேல்யூவாகவும் இருக்கலாம். இது ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்க போற அரே. ஸோ நாங்க இதுல எக்ஸ் என நம்பர் போடுறோம்னு சொன்னா இந்த எக்ஸ் என நம்பர் முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பரை விட சின்னதா தான் இருக்கும் அல்லது ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ சப்போஸ் இதுல ஒரு எலிமெண்ட்டுமே இல்லையன்னு சொன்னாலும் நாங்க இதுல ஒன்றை கொண்டு போறதால பிரச்சனை இல்லை. இதுல ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருந்து அது ஒன்றா இருந்தாலும் நாங்க ஒன்றை கொண்டு போறதால பிரச்சனை இல்லை. ஒன்றோட கூடின நம்பர் இருக்காது, குறைஞ்ச நம்பர் தான் இருக்கும். ஸோ நாங்க குறைஞ்ச நம்பருக்கு பதிலாக ஒன்றை கொண்டு போட எங்களுக்கு பெரிய இலக்கங்கள் வரும். ஸோ நாங்க 0 இண்டெக்ஸ்ல எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாம முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை நாங்க சேஞ்ச் பண்ண போறோம், அதாவது வார எலிமெண்டா சேஞ்ச் பண்ண போறோம்னு சொன்னா முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை தூக்கி 0 இண்டெக்ஸுக்கு. ஓகே, ஸோ முதலாவது இண்டெக்ஸ்ல 17 என்ற நம்பர் வரப்போகுது, 0 இண்டெக்ஸுக்கு 1 என்ற நம்பர் வரப்போகுது. ஓகே, இனி நாங்க அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். அடுத்த ஐட்ரேஷன்ல வர நம்பர் இது -7. திருப்பி ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருந்து செக் பண்ணுவோம். 141 -7 கம்பேர் பண்ணா 141 பெருசு. ஸோ நாங்க ரெண்டாவது இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டோம். இனி முதலாவது இண்டெக்ஸ்லயுமே நம்பர் இருக்குது, அது 17. நாங்க கொண்டு வந்தது -7, -7 விட 17 பெருசு. ஸோ நாங்க முதலாவது இண்டெக்ஸையும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். 0 இண்டெக்ஸ் செக் பண்ணுவோம், அதுலயுமே நம்பர் இருக்குது, அதுல இருக்கிறது 1. நாங்க கொண்டு வந்தது -7, அதுவுமே வந்து -7 விட 1 பெருசு. ஸோ நாங்க 0 இண்டெக்ஸையுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். நாங்க கொண்டு வந்த நம்பரை விட எங்களோட 0, 1, 2, 3 இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸுமே வந்து பெருசு. ஸோ நாங்க ஒரு நம்பரையுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். -17 பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பர் எது? 141. 141 -15 விட பெருசு. ஸோ ரெண்டாவது இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகாது. இனி அடுத்த முதலாவது இண்டெக்ஸுக்கு வருவோம். முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பர் 17. 17 வந்து -15 விட பெருசு. ஸோ முதலாவது இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ 0 இண்டெக்ஸ், 0 இண்டெக்ஸ்ல 1, 1 விட -17 விட 1 பெருசு. ஸோ 0 இண்டெக்ஸும் சேஞ்ச் ஆகாது. ஸோ நாங்க கொண்டு வந்த இலக்கத்தை விட இந்த 3 இலக்கமே பெருசு. ஸோ ஒரு இலக்கமே சேஞ்ச் ஆகாது, ரைட்? இனி நாங்க அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். -27 பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறது பெருசு. ஸோ சேஞ்ச் ஆகாது. முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பருமே பெருசு. ஸோ சேஞ்ச் ஆகாது. 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பருமே வந்து -27 விட பெருசு. ஸோ சேஞ்ச் ஆகாது. ஸோ எல்லாமே வந்து -27 விட பெருசுன்றபடியா ஒரு இலக்கமுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ நாங்க அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். அடுத்த ஐட்ரேஷன்ல வரவ 18. ஸோ ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற செக் பண்ணுவோம். 141 18 விட 141 பெருசு. ஸோ ரெண்டாவது இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகாது. முதலாவது இண்டெக்ஸ் செக் பண்ணுவோம். முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கம் என்ன? 17. நாங்க கொண்டு வந்தது 18. ஸோ 17 விட 18 பெருசு. ஸோ முதலாவது இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ முதலாவது இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னா என்ன செய்வோம்? முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை தூக்கி 0 இண்டெக்ஸுக்கு போடுவோம். ஓகே, ஸோ இந்த 17 தூக்கி 0 இண்டெக்ஸுக்கு போடுவோம். இந்த 18 முதலாவது இண்டெக்ஸுக்கு. ஓகே, இனி நாங்க அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். அடுத்த ஐட்ரேஷன்ல வர போறது 541. ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கம் எது? 141. நாங்க கொண்டு வந்த இலக்கம் 541. 141 விட 541 பெருசு. ஸோ ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கத்தை தூக்கி முதலாவது இண்டெக்ஸ், முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கத்தை தூக்கி 0 இண்டெக்ஸுக்கு போடுவோம். இந்த 541 இங்க போடுவோம். ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கத்தை விட முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கம் வந்து சின்ன. ஸோ ரெண்டாவது இண்டெக்ஸ் இலக்கம் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னா ரெண்டாவதுல இருக்கிற தூக்கி முதலாவதுக்கு போடுவோம். இனி 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கத்தை விட முதலாவது இண்டெக்ஸ்ல இலக்கம் வந்து பெருசு. ஸோ முதலாவது இண்டெக்ஸ்ல இலக்கம் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னா முதலாவது இண்டெக்ஸ்ல இலக்கத்தை தூக்கி நாங்க 0 இண்டெக்ஸுக்கு போடுவோம். ஸோ இதுக்கு வந்து 18 வரப்போகுது. முதலாவது இண்டெக்ஸுக்கு 141 வரப்போகுது. ரெண்டாவது இண்டெக்ஸுக்கு 541. ஓகே, இனி நாங்க அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். அடுத்த ஐட்ரேஷன்ல வர்றது 8. ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இலக்கத்தையும் 8ஐயும் கம்மியா பண்ணும். இது 541, அது 8. ஸோ ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இலக்கம் வந்து ஆல்ரெடி பெருசு. ஸோ ரெண்டாவது இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகாது. முதலாவது இண்டெக்ஸ் செக் பண்ணுவோம். 141. 141மே வந்து 8 விட பெருசு. ஸோ முதலாவது இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகாது. 18 முதலாவது 0 இண்டெக்ஸ்ல இலக்கம் 18 வந்து 8 விட பெருசு. ஸோ 0 இண்டெக்ஸுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, இனி அடுத்த ஐட்ரேஷன் 7. 7மே வந்து ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறத விட சின்ன, ஓராவது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கத்தை விட சின்ன, 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கத்தை விட
சின்னன். ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இனி அடுத்த ஐட்ரேஷன் அதுவுமே வந்து என்ன 7. 7மே வந்து 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிறதோட சின்னன், முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறதோட சின்னன், 0 இண்டெக்ஸ்ல இருக்கிறத விட சின்னன். ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இதோட எங்கட ஐட்ரேஷன் முடியுது. ஸோ இப்ப எங்கட ரிசல்ட் அரேக்குள்ள 18, 141, 541 3 பெரிய இலக்கங்கள் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இதை நாங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டோம் என்று சொன்னா ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 3 எம்டி எலிமெண்ட்ஸ் கொண்ட ஒரு அரேயை நாங்க கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த ரிசல்ட் என்ன 3 எம்டி எலிமெண்ட்ஸ் கொண்ட அரேயை நாங்க கிரியேட். இனி எங்களுக்கு தரப்பட்ட அந்த இன்புட் அரேல இருக்கிற ஒவ்வொரு இலக்கங்களையும் வச்சு கொண்டு நாங்க ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ எங்களுடைய ரிசல்ட் அந்த அரேல 2வது இண்டெக்ஸ்ல ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை என்று சொன்னா, அல்லது ஐட்ரேஷன்ல வர அந்த நம்பர் எங்களுடைய இந்த ரிசல்ட் அந்த அரேல 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கத்தை விட பெருசுன்னு சொன்னா, நாங்க ஐட்ரேஷன்ல வந்த அந்த நம்பரை நாங்க எங்களுடைய இந்த 2வது இண்டெக்ஸ்ல போடுவோம். அப்படி போடக்குள்ள முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை தூக்கி நாங்க 0 இண்டெக்ஸுக்கு போடுவோம். 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை தூக்கி நாங்க முதலாவது இண்டெக்ஸுக்கு போடுவோம். ஓகே, சப்போஸ் எங்களுடைய இந்த ஐட்ரேஷன்ல வந்த இலக்கம் எங்களுடைய இந்த 2வது இண்டெக்ஸ்ல ஆல்ரெடி இருக்கிற நம்பரை விட சின்னன்னு சொன்னா, இனி நாங்க முதலாவது இண்டெக்ஸ் செக் பண்ண போறோம். சோ முதலாவது இண்டெக்ஸ்ல ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை என்று சொன்னா, அல்லது ஐட்ரேஷன்ல வர இலக்கம் எங்களுடைய இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கத்தை விட பெருசு என்று சொன்னா, ஐட்ரேஷன்ல வர இலக்கத்தை தூக்கி நாங்க முதலாவது இண்டெக்ஸ்ல போடுவோம். அப்படி போடக்க முதலாவது இண்டெக்ஸ்ல எலிமெண்ட்டை தூக்கி நாங்க 0 இண்டெக்ஸ்ல போடுவோம். சப்போஸ் உங்களுக்கு ஐட்ரேஷன்ல வந்த இலக்கம் எங்களுடைய இந்த ரிசல்ட் அரேல முதலாவது இண்டெக்ஸ்ல ஆல்ரெடி இருக்கிற இலக்கத்தை விட சின்னன்னு சொன்னா, நாங்க இனி 0 இண்டெக்ஸை செக் பண்ண போறோம். ஸோ 0 இண்டெக்ஸ்ல ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை என்று சொன்னா, அல்லது ஐட்ரேஷன்ல வர இலக்கம் எங்களுடைய இந்த 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற இலக்கத்தை விட பெருசுன்னு சொன்னா, ஐட்ரேஷன்ல வர இலக்கத்தை நாங்க 0 இண்டெக்ஸ்ல போடுவோம். சப்போஸ் ஐட்ரேஷன்ல வர இலக்கம் 0 இண்டெக்ஸ்ல ஆல்ரெடி இருக்கிற இலக்கத்தை விட சின்னன்னு சொன்னா, நாங்க ஒரு இலக்கத்தையுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். அந்த ரிசல்ட் அரேயை அப்படியே தருவோம். ஓகே, சோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஐடியா. இந்த ஐடியா வச்சுக்கொண்டு இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நாங்க ரிசல்ட் அரேயை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது இனிஷியலா என்ன 3 எம்டி எலிமெண்ட்டை கொண்ட ஒரு அரே. ஸோ இப்படி கிரியேட் பண்ணாங்களுக்கு 3 எம்டி எலிமெண்ட்டை கொண்ட ஒரு அரே கிரியேட் ஆகும். வேணும் நான் உங்களுக்கு அதை லாக் பண்ணி காட்டுறேன். பார்த்த மனுஷங்களுக்கு 3 எம்டி எலிமெண்ட்ஸ் கொண்ட ஒரு அரே கிரியேட் ஆகிட்டு, ரைட்? ஸோ இனி நாங்க இந்த இன்புட் அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை 1 by 1 ஐட்ரேட் பண்ண போறோம். எங்களுக்கு இண்டெக்ஸ் தேவையில்லை, ஸோ நான் டிரெக்டா ஐட்ரேட் பண்றேன். இனி நாங்க இந்த நம்மண்ட எலிமெண்ட்டையும் எங்களோட ரிசல்ட் அரேல 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டையுமே கம்பேர் பண்ண போறோம். ஸோ அங்க ரிசல்ட் அரேல 2வது இண்டெக்ஸ்ல ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை என்று சொன்னா, அல்லது ரிசல்ட் அரேல 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை விட இந்த நம்மன்றது வந்து பெருசுன்னு சொன்னா, நாங்க என்ன செய்ய போறோம், ரிசல்ட்ல 2வது இண்டெக்ஸுக்கு இதை நம்ம அசைன் பண்ணுவோம். இப்படி அசைன் பண்ண முதல், அதாவது 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முதல் நாங்க ரிசல்ட் அரேல 2வது இண்டெக்ஸ் இருக்கிற எலிமெண்ட்டை முதலாவது இண்டெக்ஸுக்கு செட் பண்ணுவோம். முதலாவது இண்டெக்ஸ் இருக்கிற எலிமெண்ட்டை நாங்க 0 இண்டெக்ஸுக்கு செட் பண்ணுவோம், ரைட்? ஸோ ரிசல்ட் 1ல இருக்கிற ரிசல்ட் 0க்கும் ரிசல்ட் 2ல இருக்கிற ரிசல்ட் 1க்கும் ரிசல்ட் 2க்கு நம்ம நாங்க செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 லைனையுமே வந்து நாங்க ஒரு லைனா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு ரிசல்ட் 0ல இருக்கிறதுக்கு வந்து ரிசல்ட் 1ல இருக்கிறது அசைன் ஆகும், ரிசல்ட் 1ல இருக்கிறதுக்கு ரிசல்ட் 2ல இருக்கிறது அசைன் ஆகும், ரிசல்ட் 2ல இருக்கிறதுக்கு நம்மண்ட எலிமெண்ட் அசைன் ஆகும். ஓகே, ஸோ இந்த 3 லைனுக்கு பதிலாக நாங்க இப்படி கொடுக்கலாம், ரைட்? எல்ஸ் இனி நாங்க ரிசல்ட், அதாவது இந்த கண்டிஷனுக்கு இல்லாம, அதாவது எங்களோட ரிசல்ட் அரேல 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை விட இந்த நம்மண்ட எலிமெண்ட் சின்னனா இருந்தா நாங்க இனி முதலாவது இண்டெக்ஸை நாங்க செக் பண்ண போறோம். அதாவது ரிசல்ட் அரேல முதலாவது இண்டெக்ஸ் ஒரு எலிமெண்ட்டுமே இல்லைன்னு சொன்னா,
அல்லது ரிசல்டன்ட் அரேல முதலாவது எலிமெண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை விட நம்மண்ட எலிமெண்ட் பெருசுன்னு சொன்னா நாங்க ரிசல்ட்ல முதலாவது இண்டெக்ஸுக்கு நாங்க நம்மண்ட எலிமெண்ட்டை செட் பண்ணுவோம். இப்படி செட் பண்ண முதல் ரிசல்டன்ட்ல முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் ரிசல்ட்ல 0 இண்டெக்ஸுக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு லைனையுமே வந்து நாங்க ஒரு லைனா சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் எங்களோட ரிசல்ட்ல முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை விட இந்த நம்மண்ட எலிமெண்ட் சின்னன்னு சொன்னா எல்ஸ் இனி நாங்க 0 இண்டெக்ஸை பற்றி கன்சிடர் பண்ணுவோம். 0 இண்டெக்ஸ்ல ஒரு எலிமெண்ட்டுமே இல்லைன்னு சொன்னா அல்லது ரிசல்ட்ல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை விட நம்மண்டது பெருசா இருக்குமா இருந்தா ரிசல்ட்ல 0 இண்டெக்ஸ் நாங்க நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்புட் அரேல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்குமே இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ நான் இந்த லைனை டிலீட் பண்றேன். ஸோ இந்த ஐட்ரேஷன் முடிய நாங்கள் எங்களோட ரிசல்ட் அண்ட் அரேயை ரிட்டர்ன் பண்ணி விட்டோம்னு சொன்னா ஓகே. ஸோ நாங்கள் இதை ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ரிசல்ட் அண்ட் அரேல 18 141 541 ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த அன்சார்ட்டட் நியூமரிக் அரேல இருக்கிற மிகப்பெரிய 3 இலக்கங்களை நாங்க அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துட்டோம். ரைட், ஸோ எங்களுக்கு தரப்பட்ட அந்த இன்புட் அரேய அசெண்டிங் ஆர்டர்ல சோர்ட் பண்ணிட்டு அந்த சோர்ட் பண்ணப்பட்ட அரேல இருக்கிற கடைசி 3 எலிமெண்ட்டையுமே எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த அரேல இருக்கிற மிகப்பெரிய 3 இலக்கங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கிடைச்சிடும். பட் இப்படி செய்யாம எதுக்கு நாங்க 3 எம்டி எலிமெண்ட்ஸ் இருக்கிற அரேயை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எங்க இன்புட் அரேயை வந்து 1 by 1 ஐட்ரேட் பண்ணி மிகப்பெரிய 3 இலக்கங்களை அசெண்டிங் ஆர்டர்ல ஃபைன் பண்ணாங்க? ஒரு அரேயை வந்து சோர்ட் பண்றதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? big of n log n, ரைட்? பட் நாங்க செய்த இந்த சொல்யூஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? இல்ல பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு டைம் எடுக்க போறது வந்து குறிப்பிட்ட அளவு டைம் எடுக்க போறது வந்து இந்த ஐட்ரேஷனுக்கு தான். சோ இந்த இன்புட் அரேல வந்து n எலிமெண்ட் இருக்குமா இருந்தா இந்த சொல்யூஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? big of n, ரைட்? big of n log n ஓட ஒப்படைக்க big of n என்ன குறைவு, ரைட்? சோ நாங்க ஒரு அரேயை வந்து சோர்ட் பண்ணிட்டு கடைசி 3 எலிமெண்ட் எடுக்கிறதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டியை விட நாங்க இப்ப செய்த சொல்யூஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி குறைவு. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி குறைவுன்றதாலதான் நாங்க சோர்ட் பண்ணி கடைசி 3 எலிமெண்ட் எடுக்காம இந்த மெத்தட்ல நாங்க ஃபைண்ட் பண்ணாங்க, ரைட்? ஸோ நாங்க செய்த சொல்யூஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? big of n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஸோ இதுல பார்த்தோம்னு சொன்னா நாங்க எந்த ஒரு எலிமெண்ட்டுமே வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி கிரியேட் பண்ணல, ரைட்? இந்த ரிசல்ட் அரேலையுமே வந்து 3 எலிமெண்ட் தான் இருக்கும், ரைட்? இந்த இன்புட் அரேண்ட லென்த்ல வந்து டிபெண்ட் ஆகி இருக்கிற மாதிரியான எந்த ஒரு வேரியபிளுமே நாங்க கிரியேட் பண்ணல. ஸோ இந்த சொல்யூஷனுக்கான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? big of 1. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த சொல்யூஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, சந்தனக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும்.